வயிறை தட்டி பார்த்து என்ன நோய்கள்னு கண்டறிந்தார்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறது ஹாராம் மெத்தட். அதே வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதிகளுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி இது கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, லங்ஸ் அதுவும் மொபிலைசேஷன் பண்ணி சரி பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வைத்திய முறை அப்படிங்கிறது அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, எல்லா பாட்டிகளும் வயிறை தட்டி விடுறது ஒரு பழக்கம் இருந்தது. வயிறு தட்டினா இந்த வயிற்று வலி சரியாகுது, இந்த குடல் இறங்கி பார்த்து குடல் ஏறி இருக்குது, அந்த மாதிரிலாம் சில குழந்தைகளுக்கு வரும். அதை தட்டி விடுவாங்க, தட்டி விட்டாலே சரியாகும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தோன்னா வயிறை தட்டி பார்த்து என்ன நோய்கள்னு கண்டறிந்தார்கள். ஓகே, சரி இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சு. வயிறு தட்டுறதா அப்படின்லாம் இல்லாமல் இப்போ போனோமா ஊசியை போட்டோமா மருந்து மசாலாம் சரியாக போச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. அதில் வயிற்றை அழுத்தம் கொடுத்து பார்த்து எந்த அளவுக்கு ப்ரெஷிங் உள்ளே போகுது, ஸோ எவ்வளவு ப்ரெஸ் பண்ண முடியுது, ஸோ அவங்களோட அந்த அப்டாமினல் கம்ப்ரெஷன் இருக்கா இல்லையா, புதுசம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறது ஹாராம் மெத்தட். ஸோ ஹாரா டயக்னோசிஸ் அப்படிங்கிறது இந்த நாவல் இருக்கு இல்லையா, தொப்புளை மேல் நோக்கி, தொப்புள் கீழ் நோக்கி, தொப்புளுக்கு சைடில் இந்த பக்கம், இந்த 4 பக்கமும் அழுத்தம் கொடுத்து ஓகே எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அது கண்டறிந்து அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் கொடுக்குது. இது வந்து இந்த சிகிச்சை முறை வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கிறாங்க அவங்களுக்கு குணமாக்குறது இந்த சிகிச்சை பண்ணலாம். அதே வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதிகளுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி இது கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஹாரா ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் பண்ணி அதே அப்டாமினல் வந்து மொபிலைசேஷன் பண்ணி ஓகே, ஸோ அப்டாமினல் எதுக்காக அந்த அப்டாமினல் கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா எல்லா ராஜ உறுப்புகளிலும் வயிற்றுல தான் இருக்கு. ஓகே, முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இந்த வயிற்று. ஓகே, இப்போ எல்லா ராஜ உறுப்புகளும் இந்த இடத்துல இருக்கும்போது அப்போ வந்து இந்த ஹாரா மெத்தட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வயிற்றுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக சர்க்கரை நோய் குணமாகுது. ஓகே, பேங்கரஸ் ஈஸியா ஆக்டிவேட் பண்ண முடியுது. கல்லீரல் நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது கல்லீரல் நல்லா வேலை செய்யுது. ஸ்டொமக்கு, ஸ்பிளீன், உள்ள முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டினல் ஜனன உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நெஞ்சுக்குழிக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய ஹார்ட் அண்ட் லங்ஸ் அதுவும் மொபிலைசேஷன் பண்ணி சரி பண்ணலாம். ஓகே, இந்த ஹாரா மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை வந்து முக்கியமாக இப்போ வந்து சர்க்கரை நோயாளிக்கு முக்கியமாக பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லா விதமான நோயாளி பிரச்சனைகளுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு பக்கவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு இந்த சிகிச்சை சிறப்பாக இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம், ஓகே, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹாரா ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட்டு செய்தால் இதுக்கு வந்து முன்னெல்லாம் மாக்ஸா காமிச்சோம், ஊசி காமிச்சோம், இது ஒன்லி ஃபார் ப்ரெஷர் அழுத்தம் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, கரெக்டாக அந்த பாயிண்ட் லொக்கேஷன் ஏரியாவில் மட்டுமே அழுத்தம் கொடுத்து நோயை குணப்படுத்தும், அவ்வளோதான். இது ஈஸியாக இருக்குமே, ஈஸியாக எடுத்துக்கலாமே. ஓகே, இந்த ஹாரா தெரப்பி ரொம்ப எஃபெக்டிவ் தெரப்பி. ஸோ எல்லாரும் இந்த தெரப்பியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.